ஒரு டேஸ்டியான பன்னீர் ஃப்ரை செய்யறதுக்கு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை, தக்காளி வந்து சின்னதா இருந்தா 2, பெரிய தக்காளியா இருந்தா 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதும் மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா சேர்த்துருக்கேன். உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாரி கூட்டி குறைச்சு சேர்த்துக்கங்க. 1 நிமிஷம் போல வதக்கி விட்டுட்டு 3 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இதில வந்து லாஸ்ட்டா பெப்பர் தூள் போடுவோம். அதனால வந்து தனி மிளகாத்தூள் வந்து பார்த்து அளவா சேர்த்துக்கங்க. தக்காளி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்க்கலாம். இல்ல அப்டின்னா நம்ம வந்து அரைச்சு சேர்த்தோம்னா கொஞ்சம் கிரேவியாட்ட கிடைக்கும். பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைச்சது. அதனால வந்து நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா சேர்த்திக்கங்க. இல்ல அப்டின்னா பச்சை பட்டாணிலே காஞ்ச பட்டாணி இருக்கும்ல, அத வந்து நைட்டே ஊற வச்சுட்டு குக்கர்ல ஒரு 2 விசில் விட்டீங்கனாவே நல்லா வெந்துரும். அதுக்கு மேல விட்டீங்கன்னா குழஞ்சிரும். இந்த மாரி வெந்ததுக்கப்புறம் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷம் சிம் ஃப்ளேம்ல கொதிக்க விட்டோம்னா பட்டாணி வெந்துரும். தண்ணி வந்து லைட்டா வத்திரும். தண்ணி வந்து அளவா ஊத்திக்கங்க. 5 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணி பார்த்துக்கங்க. பட்டாணி எல்லாம் வெந்திருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைனா வந்து போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் சேர்த்திக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வந்து கிளறி விடுங்க. ரொம்ப வந்து கிளறக்கூடாது. லைட்டா கிளறி விட்டா போதும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, சிம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். பன்னீர் வந்து வெந்துரும். பன்னீர் வேகறதுக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊத்த வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, பன்னீர் எல்லாம் வெந்திருக்கும். லைட்டா வந்து பெப்பர் தூள் போட்டுட்டு, ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. இதில வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா, குடமிளகாய் இருந்தா சேர்த்துக்கங்க. சின்ன சின்னதா கட் பண்ணி. அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும்.